வாங்க நண்பர்களே, பரதநாட்டிய சேரீ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 சேரீ எடுத்திருக்கேன். 2 சேரீ எடுத்து பரதநாட்டிய சேரீ எப்படி கட்டுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, 2 சேரீலையும் இது நல்லா ஈவெண்ட்டாக மடிப்பு எடுத்துக்கோங்க. மடிப்பு எடுத்து கிளிப் போட்டுக்கோங்க. ஈவெண்ட்டாக கச்சிதமாக வச்சுக்கோங்க. கரெக்ட் பண்ணி பின் வச்சுக்கோங்க. சென்டராக பிடிச்சி இது நம்ம மடிப்பு சென்டராக பிடிச்சி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டால் தான் மடிப்பு எடுத்து நம்ம சொருகும் போது கொஞ்சம் கரெக்டாக டைட்டாக இருக்கும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்கிற மடிப்பு எடுத்து, அதாவது கால்கிட்ட சென்டராக வர்றதை எடுத்து ஈவெண்ட்டாக கொஞ்சம் பார்டர் 2 பக்கமும் வர மாதிரி மடிப்பு எடுத்துக்கோங்க. இடுப்பில் சொருகி கால்கிட்ட நீளமாக அந்த பார்டர் வர மாதிரி செட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிப்பு எடுத்துருங்க. மடிப்பு எடுத்து நம்ம கிளிப் போட்டுக்கலாம். சேரீ நம்ம எடுக்கிறது பெருசில் 2 ஒரே கலரில் கொஞ்சம் ஈவெண்ட்டாக எடுத்தால் தான் பார்க்க ஒரே சேரீயில் அந்த சேரீ கட்டின மாதிரி பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே மடிப்பு எடுத்துக்குவாங்க. ரெண்டு பக்கமுமே எடுத்து நம்ம பின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க, கால் சென்டரில் விட்டு சாமிக்கு சுற்றுறோம். நல்லா பார்டர் தெரிகிற மாதிரி பிடிச்சி அங்கே ஒரு பின் பண்ணிக்குவாங்க. பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கால்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம டைட்டாக காலில் சுற்ற போகிறோம். பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம சுற்ற போகிறோம். நல்லா பார்க்க அடுக்கடுக்காக வரும். பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் தெரியும். பார்டர் மட்டும் நல்லா அடுக்கடுக்காக வர மாதிரி ஈவெண்ட்டாக மடித்து ரோல் பண்ணணும். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நல்லா மடிப்பு எடுத்து இடுப்புக்கிட்ட நம்ம சைடாக தான் சொருகணும். சென்டராக சொருகக்கூடாது. நம்ம கொஞ்சம் அல்லையில் வர மாதிரி சைடாக தான் சொருகணும். வாங்க, இன்னொரு கால்லையும் ரோலிங் பார்த்துடலாம். சேம் ஒரே அளவாக வர மாதிரி சொல்லிட்டு எடுங்க. அப்போ தான் காலுங்க வித்தியாசம் தெரியாது. பாருங்க, நல்லா அடுக்கடுக்காக பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி சுற்றிக்கோங்க. எந்த இடத்துல லூஸ் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் டைட் பண்ணி பின் பண்ணி ஏற்றி விட்டு சுற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு ரோல் பண்ணி வச்சு இதையும் கொண்டுட்டு சைடாக தான் சொருகணும். ஏன்னா அந்த சைடும் பார்ட்ரு, இந்த சைடும் பார்ட்ரு. பின் சைடு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கரை வச்ச மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
பார்த்து நல்லா இன்வெண்ட்டாக சைடாக சொருவிக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் பார்டர் வச்ச மாதிரி அழகாக இருக்குது. ஒரு சைடு சாமிக்கு வந்து நம்ம ரோல் பண்ணி சுற்றியாச்சு. சாமியை முன்பக்கம் திருப்பி கயிறு ஒன்று நல்லா போட்டு டைட் பண்ணி கட்டிக்கலாம். பாருங்கள், இன்னொரு சேரீயில் ஆல்ரெடி ஏற்கனவே மடிப்பு எடுத்து வச்சுட்டேன். முந்தானையில் சேரீ வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். முந்தானை நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து 2ஆக ரோல் பண்ணி மடிக்கணும். உயரம் எவ்வளோன்னு நல்லா பார்த்துக்குவாங்க. முன்ன பண்ண வேணுனாலும் நீங்கள் இறக்கி கொஞ்சம் மேலே இது பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம 2ஆக மடிப்பு எடுத்து கீழே தலைகளாக பிடிச்சிக்கோங்க. ஈவெண்டாக பிடிச்சி, அப்போ தான் வந்து ஏற்றி தாத்தியமாக வராது. கொஞ்சம் இறக்கமும் இதாக வந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தலைகளாக பிடிச்சி மடிப்பு எடுத்துக்குவாங்க. ஃபுல்லாக மடிப்பு எடுத்த பிறகு பின் பண்ணிக்கிங்க. இது வந்து இது ஒரு மாடல் வந்து இது சேரீ மாடல்லையே வரும். சொருகி கயிறு தேவையில்லை, நல்லா போட்டு நம்ம சொருகிட்டாலே போதும். சொருகி விட்டு நம்ம சேரீ வந்து இப்போ சுற்றி முந்தானியை வந்து நம்ம மேலே கொண்டுட்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா முந்தானியை வந்து எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நீளமாக எடுத்தால் தான் நம்ம சாமிக்கு வந்து பின் பண்ணி பின்பக்கம் நம்ம இடுப்புக்கிட்ட சுழண்டுக்கிட்டு வரும்போது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நல்லாவும் தெரியும். பாருங்கள், கீழே வந்து நான் க்ரீன் கலர் தான் நான் கட்டியிருக்கேன். பார்டர் ரெட் கலரில் வர்றதுனால இந்த சேரீயும் பாருங்கள், ரெட் கலரில் ஒரே சேரீயிலே நம்ம கட்டின மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்துருச்சு. அந்த டிசைனில் பாருங்கள், இது வந்து கிளிப்பச்சை கலரு, இது ஒரு பாச கிளிப்பச்சை, அது முந்தானை வந்து வர மாதிரி கொண்டாந்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் சேரீ தான் சாமிக்கு கட்டின மாதிரி தெரியுது. பாருங்கள், வாங்க நகையெல்லாம் போட்டு விட்டுறலாம். அம்மனுக்கு பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாகவே தெரியுவாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமியோட அழகு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.